நான் ஜெயதாஷாயினி பத்மதாஸ், கால்நடை வைத்தியர், தெல்லிப்பளை. கடந்த 15 வருட காலமாக கால்நடை வைத்தியராக இங்கு கடமையாற்றி கொண்டு இருக்கின்றேன். கால்நடை வைத்தியத்துறை என்பது பல விலங்குகளுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டிய கடப்பாட்டுடன் கால்நடை உற்பத்தியை பெருக்குவதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இப்போ எங்களுடைய இதில் துறையில் நாங்கள் உற்பத்தி சார்ந்த விலங்குகள், அதாவது மாடு, ஆடு, எருமை, பன்றி அவற்றுக்கான சிகிச்சையுடன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய சேவைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அதோடு எமது சிகிச்சையில் செல்லப்பிராணிகளுக்கும் சிகிச்சை மேலதிகமாக வழங்கப்பட்டு வருகின்றது. செல்லப்பிராணிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அவற்றுக்கான ஆலோசனை கட்டணமும் சேர்த்து அறவிடப்படுது. கால்நடை வைத்தியராக வருவதற்கு நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கடந்த காலத்தில் 4 வருட கற்கையினர்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. தற்பொழுது 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு கால்நடை வைத்தியத்துறை கற்கையினரி 5 வருடங்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் 5 வருட கற்கையினரை தற்பொழுது பூர்த்தி செய்தாலே கால்நடை வைத்தியராக முடியும். கால்நடை பட்டப்படிப்பை மேற்கொண்ட பின்னர் கால்நடை வெட்டினரி கவுன்சிலில் தங்களது பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே கால்நடை வைத்தியராக கடமை புரிய முடியும். கால்நடை வைத்தியத்துறைக்கு மாணவர்கள் வருவதற்கு கல்வி கற்பதில் சிலர் தயக்கம் காட்டுகிறார்கள். அவ்வாறு தயக்கம் காட்டாமல் அதிகமான மாணவர்கள் இந்த துறையை கல்வி கற்பதனால் அவர்களுக்கு வருங்காலத்தில் அதிகளவு வாய்ப்புகள் உள்ளது. கால்நடை வைத்தியத்துறையில் சிகிச்சை அளிப்பது மட்டுமல்லாது பல வேலைகளை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக அதிகளவான மருந்து கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளது. மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்வதனால் அங்கு அவர்கள் தங்களது மேலதிக கற்கையினரையை மேற்கொள்வதுடன் அங்கும் கால்நடை வைத்தியர்களாக கடமையாற்றுவதனால் அதிகளவு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இங்கு சாதாரணமாக அரசு துறையில் கால்நடை வைத்தியராக பணிபுரியும் பொழுது ஏறக்குறைய அடிப்படை சம்பளம் 35,000 தொடக்கம் 1,50,000 வரை பெற்றுக்கொள்ள முடியும். அதைவிட மேலதிகமான கொடுப்பனவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அரசு துறை மட்டுமல்லாது தற்பொழுது தனியார் துறையிலும் அதிகளவு வேலை வாய்ப்புகள் உள்ளன. தனியார் துறை என்று சொல்லும் பொழுது தனியார் சிகிச்சை நிலையங்கள் அதிகளவாக இப்பொழுது காணக்கூடியதாக உள்ளது. தனியார் சிகிச்சை நிலையங்களில் உற்பத்தி விலங்குகளை விட அதிகளவு நாங்கள் சொல்லும் செல்லப்பிராணிகள் என்று செல்லப்பிராணிகளுக்கான சிகிச்சை அளிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது. தற்பொழுது மக்கள் அதிகளவில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதனால் செல்லப்பிராணிகளுக்குரிய சிகிச்சை நிலையங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. கால்நடை உற்பத்தி சுகாதாரத்துறையில் பால் உற்பத்தியில் தன்னிறைவை அடைய வேண்டிய கட்டாயப்பாட்டில் உள்ளோம். பால் உற்பத்தியில் தன்னிறைவு மாத்திரமன்றி ஏனைய விலங்கு உற்பத்திகளான இறைச்சி, முட்டை போன்றவற்றிலும் தன்னிறைவு அடைய வேண்டிய தேவை உள்ளது. எனவே எதிர்காலத்தில் அதிகளவு கால்நடை வைத்தியர்கள் இந்த உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக தமது கடமையை மேற்கொள்ள வேண்டியுள்ளார்கள். அத்துடன் தற்பொழுது கால்நடை வைத்தியர்களுக்கான வெற்றிடம் அதிகளவில் காணப்படுகின்றது. நமது நாட்டில் போதிய அளவு கால்நடை வைத்தியர்கள் தற்பொழுது இன்மையால் கடந்த வருடம் வழங்கப்பட்ட நியமனங்களுக்கு மேலதிகமாக தற்பொழுது கூட கால்நடை வைத்தியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. எனவே அதிகளவு வெற்றிடம் உள்ளதால் எதிர்காலத்தில் கற்கும் மாணவர்கள் அரசு துறைக்கு மிக விரைவாக உள்வாங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. எனவே எதிர்காலத்தில் உயிரியல் துறையில் கல்வி கற்கும் மாணவர்கள் தயக்கம் காட்டாமல் கால்நடை விஞ்ஞான மருத்துவ பீடத்தை தெரிவு செய்வதனால் அவர்களது வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என வாழ்த்துகிறேன்.